கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் நடத்தும் இந்த பைபிள் செமினரியிலே வேத பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத பாடம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் தாழ்த்தி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஆசிரியராக இருந்து தம்முடைய ஆளுகையின்படியே நம்மை வழி நடத்தி ஆட்கொண்டு இந்த பாடங்களை கற்றுத் தருவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்ம ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்பட்டிருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம் சீரியர்களுடைய படையெடுப்பு, அதை தொடர்ந்து மத்தாத்தியா யூதா என்கிற வாலிபன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார், அதை தொடர்ந்து ஹனுக்கா பண்டிகை எப்படி வந்தது, அது எப்படி கர்த்தருடைய பிறப்பின் நாளோடு ஒத்து போகிறது என்பதையும், அந்த குத்து விளக்குகள் ஏற்றுகிற அந்த ஒரு கலாச்சாரத்தை யூதர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் என்றும், ஒரு பண்டிகை 8 நாட்கள் கொண்டாடினார்கள் என்றும் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து நடந்த அரசியல் மத காரணங்களை தொடர்ந்து காரணமாக காட்டி எப்படி லேவியர்கள் வெளியிலே ஊருக்கு வெளியே சென்று ஒரு இடத்தை தங்களுக்கென்று அமைத்து அந்த குமரன் என்கிற இடத்திலிருந்து அவர்கள் காரியங்களை செய்தார்கள் என்றும், அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி சில காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்தோம். அதுக்குள்ளேதான் ஞான ஸ்நானம் என்கிற ஒரு காரியத்தினுடைய முன்னோடியான ஒரு காரியமும் அதில் காணப்படுகிறது என்று நாம் கடந்த வேத பாடத்திலே கற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். இப்போதும் நாம் நேரடியாக என்ன செய்வோம், இந்த காணொளியானது இந்த இடை ஏற்பாட்டு காலம், இந்த புதிய பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு நடுப்பட்ட காலத்தினுடைய நடுவே உள்ள காலத்தினுடைய நிறைவான காணொளியாக இது இருக்கும். இதுல ரோமர்களுடைய ஆட்சியை பற்றி நாம் பார்ப்போம். அது மிகுந்த ஒரு சிறிய ஒரு காலகட்டம் தான். ஒரு சில சம்பவங்களை பார்த்து நாம் நிறைவு செய்வோம். அதற்கு பிற்பாடு நாம் 4 சுவிசேஷங்கள் என்கிற பகுதிக்குள்ளாக நேரடியாக நாம் நுழைவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போதும் அன்பானவர்களே, இப்போது நாம் பார்க்க போகிற வருஷமானது கிறிஸ்துவுக்கு முன் 63, வெறும் 63, 163 அல்ல, 063, வெறும் 63வது வருஷம். ஏற்கனவே சீரியர்கள் வந்து யூதாவினால முறியடிக்கப்பட்டு அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். யூதாவினுடைய சகோதரர்கள் வழி வழியாக ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் ஆசாரியர்களாகவும் இருப்பார்கள், ஆட்சியாளர்களாகவும் இருப்பார்கள். ஆட்சியும் அதிகாரமும் ஒன்றாக இணைந்து விட்டது. இந்த நேரத்திலே கிறிஸ்துவுக்கு முன் 63வது வருடம் பாம்பே என்கிற ஒரு கிரேக்க தளபதி எருசலேமுக்குள்ளே நுழைந்து எருசலேமை கைப்பற்றி விட்டான். ஏற்கனவே நாம் ஒரு 2-3-4 பாடங்களுக்கு முன்பாக பார்த்தோம். அலெக்சாண்டர் இறந்த பின்பு அவருடைய தளபதிகள் இந்த 4 பிரிவாக பிரித்து ஆட்சி செய்தார்கள் என்று, மக்கதோனியா, ஆசியா மைனர், அப்புறமாக சீரியா, எகிப்து என்கிற 4 தலைமையிடங்களை கொண்டு ஆட்சி செய்தார்கள் என்று பார்த்தோம். அதிலே இருந்து இந்த எகிப்து என்கிற தலைமையின் கீழே உள்ளது சீரியர்கள் பிடித்து கொண்டார்கள், சீரியர்கள் பிடித்து விட்டார்கள். மற்ற 3லும் உள்ள தளபதிகள் அவர்கள் கிரேக்கர்களுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குன்ற தொடங்கி விட்டது. அலெக்சாண்டர் இல்லை, தளபதிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களும் இறந்த பின்பு அவர்கள் வழி வழியாக வந்தவர்கள் அதை நிலைநிறுத்த முடியவில்லை, கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த முடியவில்லை. அதிலே ஒரு பாம்பே என்கிற ஒரு தளபதி கிறிஸ்துவுக்கு முன் 63 எருசலேமை வந்து முற்றுகை போட்டு அதை பிடித்து விட்டாங்க. பிடிக்கவுமே ஏற்கனவே அலெக்சாண்டர் வழி வந்தவர்கள் தானே, அவர்கள் யூதர்களை கடுமையாக நடத்தவில்லை, அவர்கள் இலகுவாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இங்கே ஒரு கவர்னரை வைத்திருப்பார்கள், ஒரு ஆளுநரை நியமித்து வைத்துவிட்டு அவர்கள் அங்கே இருந்து ரோமாபுரியிலிருந்து ஆட்சி செய்வார்கள். அப்படியாக ஆட்சி நகர்ந்தது. கொஞ்ச காலத்திலேயே
இதை ஆட்சி செய்வது கடினம் என்று உணர்ந்து கொண்ட அவர்கள் இந்த இதுமேயா என்கிற இந்த எருசலேமை ஒட்டி உள்ள இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியில் உள்ள பகுதி இதுமேயா என்பது, ஏற்கனவே அந்த சீரிய மன்னன் 5 மாநிலங்களாக பிரித்தான் என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனே, அதை இப்போது ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அதுல இதுமேயா என்ற ஒரு பகுதி உண்டு. அந்த இதுமேயாவை சேர்ந்த அந்திப்பத்தார், ஆன்டிபட்டர் ஆஃப் இதுமேயா அப்படி என்கிற ஒரு நபர் இருந்தார். அவர் இதுமேயாவை அவர் ஆட்சி செய்து கொண்டுதான் இருந்தார். ஒரு அரசரை போலவும், ஒரு பெரிய பிரபுவை போலவும், பெரிய செல்வந்தர். அந்த அந்திப்பத்தார் என்பவரை அழைத்து இந்த இஸ்ரவேல் தேசம் முழுமையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று ரோமர்கள் இவர் வசம் விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 63ஆம் வருடம் தொடங்கி இது நடந்து கொண்டிருக்கிறது. 63ல இந்த அந்திப்பத்தார் இதுமேயாவோடு சேர்த்து இஸ்ரவேல் தேசத்தையும் ஆட்சி செய்து கொண்டு வந்தார். இந்த அந்திப்பத்தார் என்பவர் யார் என்று கேட்டால், பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஒருவர் யார்? யாக்கோபு, நமக்கு தெரியும். இன்னொருத்தர் ஏசா. அந்த ஏசாவின் வம்ச வழியிலே வந்தவர் தான் இந்த அந்திப்பத்தார். ஏசாவின் வம்ச வழியினர் ஏதோமியர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். அந்த ஏதோம் என்கிற பெயர் ஆதி ஆகமத்திலே உண்டு. அந்த ஏதோமியர்களிலே ஒருவன் தான் இந்த அந்திப்பத்தார். அவர்கள் மிகுந்த செல்வாக்குடையவர்களாக, செல்வந்தர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஏற்கனவே இஸ்ரேல் தேசத்தினுடைய வடக்கு பகுதியில நிறைய நிலப்பரப்புகளை விலைக்கு வாங்கி குவித்து வைத்திருந்தார்கள். இன்னும் அவர்களுடைய வழக்கமே என்னவென்றால், ஒரு தேசத்துக்கு போகும்போது இருக்கிற பணத்தை எல்லாம் நிலங்களிலே இன்வெஸ்ட் பண்ணுவார்கள். நிலங்களை வாங்கி குவித்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்திருப்பார்கள். பிற்காலத்திலே முழுமையாக அந்த தேசத்தை பிடித்து விடுவார்கள். அப்படித்தான் இருந்தது. இந்த அந்திப்பத்தார் என்பவர் கொஞ்சம் சாதாரணமான அல்ல, ஒரு கொடுமையான எண்ணம் கொண்டவன் அல்ல. இந்த அந்திப்பத்தாரின் கீழே இருக்கும்போது அங்கே ரோமாபுரியிலே ஜூலியஸ் சீசர் என்பவர் ஆட்சிக்கு வருகிறார். ஜூலியஸ் சீசர் ஆட்சிக்கு வரும்போது இங்க அந்திப்பத்தார் இங்கிருந்து ரோமாபுரிக்கு சென்று ஜூலியஸ் சீசரை சந்தித்து தனது மகனை இங்கே ஆட்சியாளராக ஏற்படுத்த வேண்டும் எருசலேம்ல என்ற ஒரு கோரிக்கையை வைத்த உடனே அந்த ஜூலியஸ் சீசர் ஏற்றுக்கொள்கிறார். ஜூலியஸ் சீசருக்கு அந்த காலத்திலே பணத்தை மூட்டை மூட்டையாக கொண்டை கொடுத்த உடனே அவரும் சம்மதித்து விட்டார். அப்படி ஒரு காரியங்கள் ஏற்பட்ட உடனே அந்திப்பத்தார் நேரடியாக வந்து கிறிஸ்துவுக்கு முன் 47ல இங்கே ஜூலியஸ் சீசர் அங்கே ரோமாபுரியில பதவியேற்ற உடனே இங்கே வந்து தனது மகன் ஏரோது என்பவரை இங்கே அரசனாக ஏற்படுத்துகிறார். நீங்கள் எருசலேமை ஆண்டு கொள்ளுங்கள், இஸ்ரவேலை ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ரோமர்களின் அனுமதியோடு இங்கே ஏரோது ஆட்சியை தொடங்குகிறார். இந்த ஏரோது என்பவனுக்கு மகா ஏரோது என்ற ஒரு பெயரும் உண்டு. மகா ஏரோது. இந்த ஏரோது தான் இந்த 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொலை செய்ய உத்தரவிட்ட ஏரோது. இந்த ஏரோது தான் யாருங்க? 2 வயது குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யுங்கள் என்று மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே ஒரு உத்தரவு வருகிறது அல்லவா? சாஸ்திரிகள் சென்று சந்தித்த ஏரோது தான் இந்த மகா ஏரோது. அப்பா ஏரோது இருக்கிறார். அப்பா ஏரோது காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப மகன் ஏரோது வந்து விட்டார். 47லே இவர்களுடைய ஆட்சி தொடங்குகிறது. இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. ரோமாபுரியிலே ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்படுகிறார். ஜூலியஸ் சீசர் கொலை செய்யப்பட்ட உடனே அங்கே அகஸ்டஸ் சீசர், நம்முடைய வேதாந்தத்தில் அகுஸ்து ராயன் என்று எழுதப்பட்டிருக்கும். அகுஸ்து ராயன் என்று குறிப்பிடப்படுகிறவர் இந்த அகஸ்டஸ் சீசர். அவருடைய பெயர்களிலே தான் இந்த கேலண்டருடைய மாதங்களிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் என்று. அகஸ்டஸ் சீசர் பதவிக்கு வந்த உடனேயே இந்த ஏரோது கிளம்பி போய் அங்கே என்ன செய்கிறார்? அகஸ்டஸ் சீசரை சந்திக்கிறார். சந்தித்து மறுபடியுமாக, ஏனென்றால் புது ராஜா வந்து விட்டால் நம்மை அரச பதவியிலிருந்து எடுத்து விடுவார்கள் என்ற ஒரு பயம் இருந்தது. எனவே அவர் அகஸ்டஸ் சீசரை சந்தித்து விட்டு மறுபடியுமாக ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இங்கே எருசலேம் திரும்புகிறார். சில காலங்கள் கழித்து இங்கே மறுபடியுமாக
எருசலேமுக்கு வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறார். இப்போது ஒரு சம்பவத்தை செய்கிறார். இந்த ஏரோது, இந்த மகா ஏரோது என்கிறவர் ஒரு குள்ள நெறித்தனமான ஒரு ஏரோது, நயவஞ்சக எண்ணம் உடையவன். அந்த ஏரோது செஞ்ச பல காரியம், இந்த 2 வயசு குழந்தைகளை கொலை செய்யும் சட்டம் போட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் அவன் எவ்வளவு கொடுமையான ஆள் என்று. இந்த ஏரோது என்ன பண்ணுகிறார், அகஸ்து ராயன் இடத்துல பதவிக்கான அதிகாரத்தை வாங்கி கொண்டு இங்கே வந்த உடனேயே யூதர்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். யூதர்களுக்கு இவர் மேல பிரியம் இல்லை. எனவே இந்த ஏரோதை தட்டி கழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் யூதர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த ராயர்கள் என்கிற ரோம அரசர்களிடத்திலே யூதர்கள் மிகுந்த செல்வாக்குடையவர்களாக இருந்தார்கள். ஏற்கனவே ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே இந்த ஆலோசனை சங்கத்தினர் சென்று ஜூலியஸ் சீசரை சந்தித்து விட்டு வந்து விட்டார்கள். அப்போதே அந்த ஆலோசனை சங்கத்துக்கு இன்னும் சில கூடுதல் அதிகாரங்களை ஜூலியஸ் சீசர் வழங்குகிறார். அது என்ன காரியம் என்றால், சிறு சிறு வழக்குகளை நீங்களே பைசல் பண்ணி கொள்ளலாம், சிறு சிறு வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ளலாம், திருட்டு போன்ற காரியங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுக்கலாம். மரண தண்டனை மாத்திரம் யூதர்களுக்கு மாத்திரமே நீங்கள் மரண தண்டனை விதிக்க முடியும், ரோமர்களுக்கோ மற்ற புறஜாதியருக்கோ நீங்கள் மரண தண்டனை விதிக்க முடியாது. மற்ற காரியங்கள் மத நம்பிக்கையை மீறுகிற காரியத்துக்கு நீங்களே சொந்தமாக தண்டனை கொடுத்து விடலாம் என்கிற அதிகாரத்தை ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே ஆலோசனை சங்கத்தார் பெற்று கொண்டு இங்கே எருசலேமுக்கு வந்து ஆட்சி செய்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் அன்பானவர்களே, இந்த ஆலோசனை சங்கத்தாரும் பிரதான ஆசாரியனும் எல்லாம் ஒன்று இணைந்தவர்கள். ஏனென்றால் பிரதான ஆசாரியன் நாம ஏற்கனவே படித்தோம், யூதா காலத்திலேயே யூதா என்கிற அந்த அந்தியோகஸ் எபிபானஸை விரட்டின யூதா என்பவர் காலத்திலேயே ஆட்சியும் மதமும் ஒன்றிணைந்து விட்டது. எனவே இவர்கள் ஒரு ஆட்சியாளர்களைப் போல நடந்து கொண்டார்கள், ஆட்சியாளர்களைப் போலவே ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப ஏற்கனவே ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு ஆட்சி, ஒரே தேசத்துக்குள்ள பாருங்க. அப்புறம் ஏரோது ஒரு ஆட்சி, ரோமரனுடைய ஆளுநர் ஒரு ஆட்சி, எல்லாம் திருமண பக்கமெல்லாம் ராஜாதான், ராஜாவே ராஜாதான். எங்க பார்த்தாலும் ஜனங்களுக்கு ஒரே குழப்பம், யாருக்கு கட்டுப்படுகிறது. அப்போ ஒரு முறையை வகுத்து கொண்டார்கள். அதுல நேர்மையாக இருந்தது போல காண்பிப்பதற்கு ஒரு முறையை வகுத்து கொண்டார்கள். அது என்னவென்றால், மத சம்பந்தமான காரியங்களுக்கு, குற்றங்களுக்கு எல்லாம் பிரதான ஆசாரியன் விசாரிப்பார். மத சம்பந்தமான குற்றங்களுக்கு பிரதான ஆசாரியன் விசாரிக்க வேண்டும். அதே போல சமுதாயத்துக்கு விரோதமான காரியங்களை செய்பவர்களுக்கு, இப்ப சமுதாயத்துக்கு விரோதமா நிறைய காரியங்கள் நடக்குது இல்லையா, திருட்டு, கொலை, குற்றங்கள், அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஏரோது விசாரிக்க வேண்டும். ஏரோது தானே ஆட்சியாளர், சமுதாயத்தை ஆட்சி செய்பவர், ஏரோது விசாரிக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு விரோதமான காரியங்களை எல்லாம், ரோமாபுரிக்கு அரசாங்கம், அதுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம், அரசுக்கு விரோதமான கிளர்ச்சிகள், போராட்டங்கள் எல்லாம் ஒடுக்குவதற்கு ஆளுநர், அந்த ஆளுநர் எல்லாம் பின்னாடி பிலாத்து வருகிறார். இப்ப அரசாங்கத்துக்கு விரோதமா ஒரு கழகம் நடந்தது என்றால் அதை ரோமாபுரி கவர்னர், ஆளுநர் விசாரிப்பார். சமுதாய நலனுக்கு விரோதமான காரியங்கள் நடந்தால் அதை ஏரோது விசாரிப்பார். அதே போல மத சம்பந்தமான காரியங்களுக்கு விரோதமாக நடந்தால் அந்த காரியங்கள் எல்லாம் இந்த பிரதான ஆசாரியன் விசாரிக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறையை தங்களுக்குள்ளே வகுத்து கொண்டு இங்கே வந்தார். இப்போது அகஸ்துராயன் காலம், ஏரோது போய் மறுபடியுமாக பட்டத்தை பெற்றுக்கொண்டு வந்து விட்டார், பதவியை காப்பாற்றி கொண்டார் என்று சொல்லலாம். எருசலேமுக்கு வந்து விட்டார். வந்த உடனேயே அவர் செய்த முதல் காரியம், இங்கே உள்ள ஜனத்தின் அதிபதிகளிலே முக்கியமான மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தவர்கள் எல்லாம் அதிபதிகள் பதவியிலிருந்து தூக்கி எறிந்து விட்டு தனக்கு ஒரு இணக்கமாக இருப்பவர்கள் எல்லாம் பதவியில் அமர வைத்து விட்டார் இந்த ஏரோது. அதே போல யூதர்களுக்கு நான் ஒரு ரொம்ப இணக்கமானவன் என்று காண்பித்துக் கொள்வதற்கு போல ஏதுவாக ஒரு பிரதான ஆசாரியனுடைய பேத்தியை, மரியம் என்ற பெயர் உள்ள ஒரு பெண்ணை, அந்த காலத்திலே இஸ்ரவேலர்கள் பெண் குழந்தை பிறந்தால் மரியம் என்றுதான் பெயர் வைப்பார்கள். மரியாள் என்ற பெயர், நம்ம தமிழ்ல மரியாள்னு சொல்றோம், அது மரியம். மரியம், மிரியம்,
மோசேனுடைய அக்கா இருக்கிறாங்க இல்லையா, சகோதரி, அவங்க பேரு மிரியம். இந்த மரியம் மிரியம் மரியம் என்றால் கசப்பு என்ற அர்த்தம். மாறா மாறா என்ற பொருளில வந்த மூல வார்த்தையிலிருந்து வந்ததுதான் மரியம் மிரியம் எல்லாம். இந்த மரியம் மிரியம் மரியாள் என்று தெருவில் நின்று கூட்டால் 100 மரியாள் திரும்பி பார்ப்பாங்க. அதே போலத்தான் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களுக்குள்ளவும் ஏகப்பட்ட மரியாள்கள் உண்டு. உதாரணத்துக்கு ஒன்று என்று சொல்லுகிறேன், அது அந்த நேரம் வரும்போது உங்களுக்கு நிறைய விலைக்கு சொல்லுகிறேன். உதாரணமாக மார்க்கு சுவிசேஷத்தை எழுதின யோவான் மார்க்கினுடைய தாயார் பெயரும் மரியாள் தான். கிறிஸ்துவின் தாயாகிய இயேசுவின் தாயாகிய மரியாள்னு சொல்லுவாங்க. கிளையோப்பா மரியாள் என்று ஒரு மரியாள் இருந்தார்கள். அப்புறம் மார்த்தாள் மரியாள் லாசரு. இப்ப நான் 4 மரியாள் சொல்லிட்டேன். இந்த மாதிரி 40 மரியாள் இருக்குது. எனவே இத்தனை மரியாள் என்றால் அவர்களை குறிப்பிடும் போது ஏதோ ஒரு அடைமொழியோடு தான் குறிப்பிடுவார்கள் வேத ஆசிரியர்கள், வேதத்தை எழுதினவர்கள். ஏனென்றால் குழப்பம் வந்துவிடும் எந்த மரியாள். அந்த மரியம் என்ற ஒரு பிரதான ஆசாரியனுடைய பேத்தியை இவர் திருமணம் செய்து, பேத்தி முறையாக வருகிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துவிட்டு அவருடைய அந்த மரியத்துடைய சகோதரனுக்கு ஒரு பகுதியில ஒரு மத தலைவர் பதவியும் வழங்கி விடுகிறார் ஏரோது. எனவே யூதர்களை எல்லாம் மனசு குளிர வைத்தாச்சு. அப்புறம் யூதர்களுக்காக இன்னும் சில அதிகாரங்களை ரோமாபுரியிலிருந்து பெற்று தருகிறேன் என்று சொல்லி இந்த அகஸ்து ராயன் காலத்திலேயே இன்னும் சில அதிகாரங்கள் வழங்கப்படுகிறது ஆலோசனை சங்கத்துக்கு. அந்த சனகரி சங்கம் என்கிற ஒரு சங்கத்துக்கு அது என்னவெல்லாம் அதிகாரம் என்றால், லேவியர் ஆகமத்தில் வாசிக்கிறபடி யூதர்கள் 6 வருடங்கள் வேளாண்மை செய்யலாம், விதைக்கலாம். 7வது வருடம் விதைக்க கூடாது, நிலத்தை சும்மா விட வேண்டும். இந்த கட்டளை லேவியர் ஆகமத்திலே இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்ப 7வது வருஷம் இவர்கள் எப்படி விதைக்காமல் அறுவடை செய்யாமல் சம்பாதிக்காமல் எப்படி வரி கட்டுவார்கள்? எனவே 7வது வருடம் எபிரேயர்களுக்கு வரி விலக்கு என்கிற சட்டத்தை அகுஸ்தராயன் கொண்டு வந்தார், யூதர்களுக்கு தயவு செய்வதற்கு. 7வது வருஷத்திலே யூதர்களுக்கு வரி விலக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபேவர் செய்தார்கள். ஏரோது தன்னுடைய பங்குக்கு என்ன செய்தார் தெரியுமா? தேவாலயத்தை நான் இன்னுமாக விரிவாக்கி கட்டுகிறேன் என்று சொல்லி இந்த மகா ஏரோது சும்மா இருக்காம அவர் மிகுந்த பொருட்செலவுல அதையெல்லாம் தேவாலயத்தை, இப்போது 2ஆம் தேவாலயம் யார் கட்டினதுங்க? செருபாபேல் தலைமையில வந்து கட்டின தேவாலயம் அங்க இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 536 516 வரை கட்டின அந்த 46 வருஷம் கட்டின தேவாலயம் அங்கே இருக்கிறது. அந்த தேவாலயத்தை அவர் விரிவாக்கம் செய்து கட்டி நல்ல இன்னும் அலங்காரமான காரியங்களை எல்லாம் செய்து தேவாலயத்தை நன்றாக விரிவாக்கி கட்டுகிறார். அதிலே ஒரு குள்ள நரித்தனமான ஒரு வேலையும் செய்தார். என்னவென்றால், தேவாலயத்திலே நிறைய மண்டபங்கள் உண்டு. சாலமோன் மண்டபம் என்ற மண்டபம் உண்டு. அந்த மண்டபத்திலே தான் அறிஞர்கள் அமர்ந்து வேத நுணுக்கங்களை எல்லாம் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். நியாய பிரமாணத்தை பற்றி இந்த காரியம் இப்படி சொல்லுகிறது, என்னுடைய கருத்து என்ன என்று ஒருத்தர் கேட்பார், இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்லுவார். இப்படி வேத காரியங்களை, நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி ஞானிகள் எல்லாம் உலாவி கொண்டிருப்பார்கள். அங்கேதான் சாலமோன் மண்டபத்திலே இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். 12 வயதிலே அவர் சென்று சாலமோன் மண்டபத்தில் அமர்ந்திருந்த ஆசாரியர்களைத்தான் அவர் கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த காரியம்லாம் நடந்தது அங்கேதான். இந்த ஏரோது நுணுக்கமாக ஒரு வேலையை செய்தார். சாலமோன் மண்டபம் என்று இருக்கிறது போலவே ஏரோதின் மண்டபம் என்ற பெயரில் ஒரு புதிதாக ஒரு மண்டபத்தை கட்டி இணைத்து விட்டார், தன்னுடைய பெயர் விளங்கட்டும் என்று. அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்து தன்னுடைய பதவி காலத்திலே இந்த யூதர்களை திருப்தி செய்வதற்கு இந்த மாதிரி யூத பெண்ணை திருமணம் செய்வது, தேவாலயத்தை விடித்து கட்டுவது, நிறைய சலுகைகளை ஏரோது வழங்கினார். நிறைய பேருக்கு இந்த நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் அவர்களை நேரடியாக இந்த ஆலோசனை சங்கத்திடம் கேட்டுக்கொள்வது, போதும் விட்டு விடுங்கள் என்று அந்த மாதிரி காரியம் எல்லாம் இருந்தது.
இந்த நேரத்தில் அகஸ்தராயன் இன்னொரு சிறப்பான அதிகாரத்தை கொடுத்தார், யூதர்களுக்கு சலுகையை கொடுத்தார். நீங்கள் எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் ஆலோசனை சங்கத்திலே முறையிடலாம். ஆலோசனை சங்கத்தார் ஒருவேளை ஒரு பெரிய தண்டனையாக கொடுப்பார்கள் என்றால், பிரதான ஆசாரியன் பெரிய தண்டனை கொடுக்க முன் வந்தால், நீங்கள் நேரடியாக யூதர்கள் எபிரேயர்கள் ராயனுக்கு முறையிடலாம். நேரடியாக ரோம வரைக்கும் நீங்கள் அப்பீல் பண்ணலாம். இப்போ இருக்கிற அப்பீலிங் சிஸ்டம் எப்படி, சின்ன கீழ் கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்குது, இதுல நம்ம பக்கம் தீர்ப்பு வரலைன்னா உடனடியாக ஹை கோர்ட்டுக்கு போறோம், அங்கேயே வரலைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம். அந்த மாதிரி அந்த காலத்துல அகஸ்ட் ராயன் தான், ரோமாபுரியில் இருக்கிற ராயன் தான் சுப்ரீம் பவர், சுப்ரீம் கோர்ட் அவர் தான். நேரடியாக ராயனுக்கே நீங்கள் அபயமிடலாம். அப்படித்தான் பவுல் சொல்லுவார், நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன் என்று சொல்லவும் ரோமாபுரிக்கு கூட்டிக் கொண்டு போவார்கள். அந்த ஒரு சிறப்பான அதிகாரம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, மற்ற ஜாதிகளுக்கு எல்லாம் கிடையாது. இவங்க ஆளுகை கீழே நிறைய ஜாதிகள் இருந்தாங்க, மற்ற ஜாதியாருக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் கிடையாது. இப்படியாக ஆலோசனை சங்கம் வலுப்பெற்றது, ஏரோதும் வலுவடைந்தார், ரோமர்களும் வலுவடைந்து ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை வேகமா உங்களுக்கு சொல்லி நான் இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஏரோது வரிசையை இதோடு பார்த்து முடித்து விடுவோம். இனி இதை தொடர்ந்தால் இன்னொரு காணொலியிலும் இதை தொடர வேண்டியிருக்கும். எனவே சுருக்கமாக நாம் இதை பார்த்து விடலாம். முதலாவது அந்திப்பத்தார் என்பவர் வந்தார். 63 47 வரையிலுமாக. 47 இந்த மகா ஏரோதினுடைய ஆட்சி காலம் தொடங்குகிறது. 2வது ஏரோதாக இவர் இருக்கிறார். பிற்பாடாக கிமு 37 கிறிஸ்துவுக்கு முன் 4வது வருடம் வரை, கிமு 4 வரையிலும் இந்த மகா ஏரோது உயிரோடு இருந்து ஆட்சி செய்தார். கிமு 4 இந்த மகா ஏரோது மரித்து போனார். இவருடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் மனிதனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இந்த மகா ஏரோதுக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. அந்த 3 பேர் பேர் என்னன்னா பைபிள்ல இருக்குது, புதிய ஏற்பாட்டுல இருக்கிறது. ஒருவர் பெயர் அந்திப்பா, ஏரோது அந்திப்பா. இன்னொரு பெயர் பிலிப்பு, இன்னொரு பெயர் அர்கலாயு. இந்த 3 பேர் இருந்தார்கள். இந்த மகா ஏரோது இறந்த உடனே, இந்த மகா ஏரோது இறந்த விஷயத்தை தான் யோசேப்புக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார். பிள்ளையை கொலை செய்ய வகை தேடினவர்கள் அங்கே இல்லை, நீங்கள் தைரியமாக நீங்கள் எருசலேம் திரும்பி போங்கள். எகிப்தில் இருக்கும்போது யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன வார்த்தைகள். அப்போது இறந்து போனவர் தான் இந்த மகா ஏரோது. இவருடைய மகன் அந்திப்பா என்பவர் பெரும்பகுதியை தன்னுடைய ஆட்சியில காலத்தில் வைத்துக் கொண்டு பிலிப்பு என்பவருக்கு காற்பங்கு தேசம், இந்த 5ஆக பிரித்தார்களே, அதுல ஒரு பகுதியை கொடுத்து விட்டார் அந்த பிலிப்புக்கு. அந்த பிலிப்பு பின்னால இறந்து போனார். அந்த பிலிப்பினுடைய மனைவியைத்தான் இந்த ஏரோது அந்திப்பா என்பவன் எடுத்துக்கொண்டான். அதை தவறு என்று யோவான் ஸ்நானகன் சொல்ல போய்தான் வீட்டு காவலில வைத்திருந்தார். அந்த பிலிப்பினுடைய மனைவி என்பவளும் இந்த மகா ஏரோதினுடைய பேத்தி, அதான் ஏரோதியால் என்று போடப்பட்டிருக்கும். அவள் புறஜாதி பெண் அல்ல, இந்த ஏதோ வம்சத்தை சேர்ந்தவள் தான். அந்த ஏரோதியால் என்பவள் இந்த மகா ஏரோதினுடைய பேத்தி. அவளைத்தான் தனது மகனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தார். இந்த பிலிப்பு என்கிற ஒரு ஏரோது இருந்தான். 3வது அர்கலாய் என்ற ஒரு ஏரோது. அந்த ஏரோது ஒரு சிறு கால் பகுதியை ஆட்சி செய்து கொண்டு வந்தான். இந்த 3 பேர் இருக்கிறார்கள். இந்த அந்திப்பா என்கிற ஏரோது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குழந்தை பருவம் முதல் பிறப்பு வரைக்கும் இருந்தவர் மகா ஏரோது. குழந்தை பருவம் முதல் அந்த மகா ஏரோது இறந்த பின்பு வந்தவன் அந்திப்பா. இந்த அந்திப்பா தான் ஏறத்தாழ அப்போஸ்தலர் வரையிலுமே வருகிற ஒரு ஏரோதாக காணப்படுகிறார். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2 ஏரோது இருப்பாங்க. ஏரோது அக்ரிப்பான்னு போட்டிருக்கோம் அங்க. ஏரோது அக்ரிப்பா, ஒருத்தர் ஏரோது அக்ரிப்பா, இன்னொரு ஆள் வந்து முதலாம் மகா ஏரோது அக்ரிப்பா என்று அழைக்கப்படுபவர். இந்த 2 ஏரோது இருந்தாங்க. ஆக மொத்தம் வேதத்திலே மொத்தம் 7 ஏரோதுக்கள் உண்டு. நாம பெரிதாக ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இயேசு கிறிஸ்துவனுடைய குழந்தை பருவம் முதல்
அவருடைய சிலுவை பாடுகள் மற்றும் உயிர்த்தெழுதல் காலம் வரைக்கும் வருகிறவர் இந்த அந்திப்பா என்கிற இந்த ஏரோது தான். அதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டாலே போதுமானது. இப்படியாக ரோமர்களுடைய ஆட்சி காலம் வந்தது. ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே முக்கியமான ஒன்று வந்தது. அதுதான் இன்றைக்கும் என்றென்றைக்கும் கிறிஸ்துவனுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. அந்த ரோமருடைய ஆட்சி காலத்தில் வந்த ஒரு காரியம், அது கிறிஸ்தவர்களுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து அதிலேதான் வெற்றி சிறந்தார். ரோமர்களுடைய அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று கேட்கிறீர்களா? அந்த ரோமர்களுடைய ஆட்சி காலத்திலே வந்ததுதான் சிலுவை. அந்த சிலுவையிலே நம்முடைய கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த சிலுவை வரும் வரையிலே ஆண்டவர் காத்திருந்தார். அவருடைய மனிதனாக அவர் வெளிப்படுவதற்கு சிலுவை வரும் வரையிலே காத்திருந்தார். அதனுடைய காரியங்களை பின் ஒரு நாளிலே நாம் விரிவாக காண்போம். இப்படியாக ரோமருடைய ஆட்சி காலம் வந்தது. கிறிஸ்துவும் பிறந்தார். மகா ஏரோது இறந்து போனார். அன்பானவர்களே, இதுவரையிலும் நாம் பார்த்த காரியங்கள் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். சிலுவை வந்து விட்டது. இனிமேல் எல்லாம் நமக்கு வெற்றிதான். அதற்கெனவே தேவன் காத்திருந்தார். நமக்காக கிருபாதார பலியாக அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த வாக்குத்தத்தத்தோடு நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம். மீண்டுமாக நாம் 4 சுவிசேஷங்கள் என்ற தலைப்பிலே நாம் தொடர்வோம். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சுவிசேஷமாக நாம் பார்த்து இந்த காரியங்களை கருத்தாய் நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இதுவரையிலும் பொறுமையாக வேத பாடம் கேட்ட உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. முதலாம் கேள்வி, ஏரோது காலகட்டத்தில் வழக்குகள் விசாரிப்பதில் எவ்வாறாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? முதலாம் கேள்வி, ஏரோது காலகட்டத்தில் வழக்குகள் விசாரிப்பதில் எவ்வாறாக 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? இரண்டாம் கேள்வி, ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்யும்படி அரசராக இதுமேயாவில் யாரை ஏற்படுத்தினார்கள்? இரண்டாம் கேள்வி, ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்யும்படி அரசராக இதுமேயாவில் யாரை ஏற்படுத்தினார்கள்? மூன்றாம் கேள்வி, யூதர்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள ஏரோது செய்த 2 காரியங்கள் என்ன? மூன்றாம் கேள்வி, யூதர்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள ஏரோது செய்த 2 காரியங்கள் என்ன? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிலை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.